ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். வீட்டில் இருக்க தயிரை வச்சு காய்கறி இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மோர் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிர் வந்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா சிலிப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. தயிர் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு இஞ்சி சின்ன துண்டு 2, பூண்டு 2 பல், துவரம்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு 1 ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எடுத்துக்கணும் அரைச்சி. இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா இது அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு 1/2 ஸ்பூன் போடுங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. வரமிளகா 2 கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுறலாம். கடுகு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். மஞ்சத்தூள் குழம்பு எல்லாம் ஒன்றா வர்ற மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து இப்போ ஊற்றிக்கலாம். இது வந்து தயிர் ஊற்றினா கெட்டியாயிரும் கொஞ்சம், அதனால் தண்ணி ஊற்றி கலக்கிங்க. இப்போ துவரம்பருப்பு போட்டதுனால குழம்பு கொஞ்சம் தடித்த மாதிரி வரும். பெருங்காயத்தூள் போடுங்க. இந்த குழம்புக்கு வந்து பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். வாசம் நல்லா இருக்கும் மோர் குழம்பு. இப்போ போட்டு ஒன்றா கலக்கியாச்சு. இது ஒரு 2 கொதி வரட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக, பருப்பு தேங்காய்லாம் பச்சை வாசம் போகிறதுக்காக கொதிக்க விட்றோம். கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. எல்லாம் ஒன்றா கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் குழம்பு ஆறணும். கொதியெல்லாம் அடங்கி ஆறுனதும் நம்ம கலக்கி வச்ச தயிரை வந்து ஊற்றி கலக்கி விட்ருங்க. இன்றைக்கி நம்ம காய் இல்லாமல் மோர் குழம்பு வச்சுருக்கோம். இதுக்கு வெள்ளை பூசணிக்காய் இருந்து போட்டாலும் நல்லாயிருக்கும், முருங்கைக்காய் இருந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சீக்கிரம் செய்யக்கூடிய காய் இல்லாமல் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த மோர் குழம்பு வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அவசர குழம்பா கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாக்கா மிஸ்ஸஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.